எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்கள் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளையாஸ் சம்மந்தப்பட்ட மிஷின் நிறைய ரகம் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ரோட்டரி மாடல் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா பெர் ஸ்ட்ரோக் 4 பிளாக்கு, 6 பிளாக்கு, 8 பிளாக்கு, 10 பிளாக்கு, 12 பிளாக்கு அப்படிங்கிற நிறைய மாடல் பண்ணுறோம். அதிலே பார்த்தீங்கன்னா பெல்ட் டைப்பு, பேலட்டு அப்படி 2 ரகம் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4 பிளாக் ஃப்ளையாஸ் பிரிக் மேக் மிஷின். இதுதான் அந்த மிஷின். இதை பற்றி டீட்டெயில் வாங்க பார்க்கலாம். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக நமக்கு 24 HP 3 phase லைன் தேவைப்படும். சாதாரணமாக எல்லா மிஷினுமே 22 HP போதும் நான் பண்ணக்கூடிய 4 பிளாக் ஃப்ளையாஸுக்கு. பட் இதுக்கு என்னென்னா 2 HP கூடுதலாக வருது. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே கன்வேர் போட்டிருக்கேன். இப்போ சாதாரணமாக இந்த கன்வேர் போட மாட்டேன். எல்லா மிஷினுமே என்ன பண்ணுவோம்னா, இந்த ஹாப்பருக்கு மேலேயே இந்த மாதிரியான பேன் மிக்சர் மிஷின் மேலே உட்கார வச்சுருவேன். உட்காரமா என்னாங்கன்னா, மிக்சிங் பண்ணி நம்ம திறந்து விடும்போது அந்த வாய் வழியாக மெட்டீரியல் வந்து ஹாப்பரில் விழுந்துடும். அதான் அதோட கான்செப்ட். நான் சாதாரண பண்ணக்கூடியது. பட் இந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து ஒரு கன்வேர் பெல்ட் போட்டு கொடுத்துருங்க, எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டதுனால ஒரு 2 HP மோட்டர் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இது எப்படி பவர் எங்கெங்கே வருது, மோட்டர் வருது, வாங்க அதையும் பார்த்துடலாம். இது வந்து ஹைட்ராலிக் பம்பு மோட்ரு. இது 15 HP 3 phase லைன். அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா மேலே கன்வேர் போட்டிருக்கேன். ரா மெட்டீரியல் வந்து விழுகிறதுக்காக. இது 2 HP வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கல் வெளியே வரும்போது ஒரு கன்வேர் போட்டிருக்கேன். இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, அது 2 HP வரும். அப்புறம் அது போக இந்த பேன் மிக்சர் மிஷின், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 HP மோட்டர் தேவைப்படும். இது வந்து 250 kg கெப்பாசிட்டி பேன் மிக்சர் மிஷின். இந்த 4 பிளாக் ஃப்ளையாஸுக்கு இந்த பேன் மிக்சர் மிஷின் போதுமானது. அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 24 HP 3 phase லைன் தேவைப்படும். இந்த மோட்டர்கள் எல்லாமே கிராம்ப்டன் கிரீஸ் மோட்டர் தான், பிராண்டட் ஐட்டம்ஸ். இந்த ஃப்ளையாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 250 பேன் மிக்சர் போதுமானது. 350 போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இது எப்படி கான்செப்ட்னா, இது வந்து பூமிக்கு உள்ளே வைக்கிற மாதிரி கான்செப்ட். அதாவது இந்த பேன் மிக்சரை பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும் பூமிக்குள்ளே. ஒரு 4 அடி ஆழம் தோண்டி 5 கஞ்சி ஸ்கொயர் தோண்டி அப்படி உள்ளே இறக்கி வச்சுருவாங்க. அப்புறம் ட்ராலியில் கொண்டு வந்து மெட்டல் தட்டுவாங்க. அந்த கான்செப்ட் போட்டிருக்கேன், இந்த கன்வேர் மெத்தடு. சாதாரணமாக இந்த மாதிரி பேன் மிக்சர் வாங்கிட்டோம்னா அது தேவைப்படாது. நம்ம பூமிக்கு மேலே வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா மிஷினுடைய தலைக்கு மேலே உட்காந்துக்கும். மெட்டல் கொட்ட ரொம்ப ஈஸியாக கொட்டிடும். அதுக்கு அந்த மாதிரி மெத்தட் போட்டிருக்கேன். பட் இது போடும்போது பூமிக்கு உள்ளே இறங்கிடும். இது வந்து பேன் மிக்சர் 250 5 HP மோட்ரு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ரோலரும் 2 ஹேண்டும் போட்டிருப்பேன். இந்த ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃப்ளையாஸ் கட்டியில் நயமாக உடச்சி கொடுக்கும். 2 ஹேண்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சிங் பண்ணி கொடுக்கும். அந்த கான்செப்ட் போட்டிருக்கேன். 2 ரோலர் பெரிய ரோலராக போட்டிருப்பேன். அப்போ தான் என்ன பண்ணுன்னா, அந்த ஃப்ளையாஸ் வரக்கூடிய கெட்டிகளில் அது உடச்சி விடும். அதுக்காக அந்த மெத்தட் போட்டிருக்கேன். இது என்ன பண்ணுவாங்கன்னா, மெட்டல் மிக்ஸ் ஆகி அப்படியே வெளியே வரும். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்வேல பெல்ட் வெளியே விழுகும். இங்கிருந்து வரும்போது என்ன பண்ணுவோம், ரோல் பண்ணி அப்படியே மேலே வரும். அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பக்கெட்டில் வந்து மெட்டல் வந்து விழுக ஆரம்பிக்கும். விழுக ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீடர் உள்ளே போக ஆரம்பிக்கும். இதுதான் அதோடைய கான்செப்ட். இந்த மெட்டீரியல் இந்த பாக்ஸில் விழுந்த உடனே இதுதான் ஃபீடர். இந்த ஃபீடரில் பார்த்தீங்கன்னா மண் வந்து வெளியே போக ஆரம்பிக்கும். அதாவது டைக்குள்ளே போக ஆரம்பிக்கும். இதுதான் டை. இது பார்த்தீங்கன்னா 4 பிளாக் பெர் ஸ்ட்ரோக்கில் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா இது வந்து 9/4/3 இந்த செங்கல் சைஸ் சொல்லுவாங்க. இந்த மண் வந்து வெளியே விழ ஆரம்பிக்கும். விழுந்த உடனே மேல் டை ப்ரெஸ்ஸிங் பண்ணி கீழ் டை அப்பாகி கல் பெல்ட் மூலியமாக வெளியே வரும். இதோடைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு இடையில எப்படிங்கிறத ஒரு சின்ன டெமோ போட்டு தரேன். இப்போ இதான் இதோடைய கான்செப்ட். வாங்க நெக்ஸ்ட் நம்ம பேனல் போர்டு போயிடலாம். இதுதான் மிஷினுடைய பேனல் போர்டு. மொத்த கண்ட்ரோல் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். எல்லாம் அடங்கியிருக்கும். அதாவது நீங்கள் லைன் சப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆரம்பிச்சிடும். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்கள் ஃபேக்ட்ரியிலேயே இந்த பேனல் போர்டு மிஷினு எல்லா கன்வேயர்லாம் டெஸ்ட் பண்ணிடுவோம். கல் எப்படி ஸ்ட்ரென்த் வருது, எப்படி இயக்கிறோம், செகண்ட்ஸ்க்கு எவ்வளோ மாறுது அப்படிங்கிற எல்லாமே செக் பண்ணிட்டு தான் இங்கே நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம். இப்போ இதெல்லாம் முடிஞ்சது. இது பேக்கிங்கே ரெடியாக நிற்குது. நான் எல்லாமே டிஸ்மேல் பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா மிஷினில் பார்த்தீங்கன்னா 100க்கு 80% ஃபிட்டிங்ஸ் இருக்குது. பாக்கி 20% டிஸ்மேல் பண்ணிட்டேன். இப்போ இது பேனல் மிஷினுடைய மொத்த பேனல் போர்டு கண்ட்ரோல் இங்கே இருக்கும். இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு R/P 3 லைன் சப்ளை வரக்கூடியது காமிச்சிடும். ஒரு எமர்ஜென்சி கொடுத்துருக்கேன். சப்போஸ் எமர்ஜென்சி ஏதாவது இருந்தால் டக்குன்னு நீங்கள் அமுத்திட்டீங்க, ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆயிரும். அந்த கான்செப்ட் கொடுத்துருக்கேன். இதனுடைய எல்லா சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் நான் கவர் பேக் பண்ணிட்டேன். இங்கே பேக் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. அதெல்லாம் பிரிச்சிங்கன்னா உள்ளே நிறைய இருக்கும். இந்த பேக் பண்ணது எல்லாமே இங்கே கனெக்ஷன் வரும். இந்த ஜங்ஷனுக்கு வரும், இந்த ஜங்ஷனுக்கு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இதே மாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் இங்கே மாட்டிடுவேன். இங்கே ஹோல்ஸ் மாடலுக்கு டிஸ்மேல் பண்ணியிருக்கேன். இங்கே மாட்டிடுவேன். 2 கனெக்ட் பண்ணுற மாதிரி. அப்போ இதனுடைய வால்வு எல்லாமே யூகன் வால்வ்ஸு. நம்ம வந்து பெரிய ஃப்ளையாஸ்க்கு எப்படி போடுறோமோ அதே கான்செப்டில் எல்லாம் போட்டிருக்கேன். பெரிய வால்வுகள் அதுவும் அதே மாதிரி பெரிய வால்வு போட்டிருக்கேன். டேங்குடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 210 லிட்டர் கெப்பாசிட்டி. அது மட்டும் இல்லாமல் நம்ம 15 HP மோட்டர் போகிறோம் பார்த்தீங்களா, 6 மிஷின் 8 போகிற மாதிரி கூலர் போகிறோம் பார்த்தீங்களா, அதே கூலர் தான் இதுக்கும் போட்டிருக்கேன். அதாவது பெரிய மிஷினுக்கு என்ன எத்தனை HP மோட்டர் போகிறோனோ 15 HP மோட்டர், அதே பம்பு, அதே கூலர். இது போடும்போது என்ன ஆகுன்னா, நமக்கு ப்ரெஸ்ஸிங் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஹெவியாக கிடைக்கும். இதோடைய ப்ரெஸ்ஸிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 60 டன் ப்ரெஸ்ஸிங் கெப்பாசிட்டி. 8 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 5000 உற்பத்தி எடுத்துரும். இங்கே ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 6 பிளாக்குக்கும் 8 பிளாக்குக்கும் என்னென்ன மெட்டீரியல் போடுறோமோ சேம் அதே மெட்டீரியல் தான் நம்ம 4 பிளாக் போட்டிருக்கோம். எப்படி அப்படின்னா, இந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா 2 அடி அகலம், அதே சேம் தான் போட்டிருக்கேன். திக்னஸ் அதே அரேஞ்சாக போட்டிருக்கேன்.
முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லாட்டிங் மெத்தட் சேம் மெத்தடு, சேம் ரோலர் எல்லாமே அதே மாதிரி போட்டிருப்போம். இதனுடைய பிளேட் திக்னஸ் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இது வந்து 16 போட்டிருக்கேன், இது 16 போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக் வெல்டிங் அடிச்சிருக்கேன், எல்லாம் மிக் வெல்டிங் அடிச்சு ஹெவியாக கொடுத்துருக்கேன். இந்த சிலிண்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா எட்டுக்கல் மிஷின் பார்த்தீங்கன்னா 180 போட்டிருப்போம், இதுக்கு 120 போட்டிருக்கோம். அதாவது 60 டன்னுக்கு என்ன கெப்பாசிட்டி தேவையோ அந்த சிலிண்டர் அங்கே போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மாட்டக்கூடிய சிலிண்டர் இது வந்து எஜெக்ஷன் சிலிண்டர் வந்து உல்ட்டா கொடுத்துருப்போம். சாதாரண பெரிய மிஷினில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், இது தலைகளாக மாட்டி மேலே கொடுத்துட்டோம். 2 கொடுத்துருக்க பாருங்க, இங்கே ஒன்று கொடுக்கும், அது கொடுத்துட்டோம் கீழே தூக்குறதுக்காக. அப்புறம் இந்த டை மெட்டீரியல் எல்லாமே கிரேட் மெட்டீரியல் தான், இதெல்லாம் பாட்டம் எல்லாமே கிரேட் மெட்டீரியல், இதுவும் கிரேட் மெட்டீரியல் தான். மேலே சேனல் பாக்ஸ் அந்த மாதிரி ஹெவியாக கொடுத்துருக்கோம். முக்கியமான விஷயம் இந்த கைட் ராட், இந்த கைட் ராடை நாங்கள் இன்னும் அதிகப்படுத்திருக்கோம். அதாவது லாஸ்ட் டைம் போட்ட கைட் ராடை இது கொஞ்சம் இன்னொரு 5 mm ஜாஸ்தியாக போட்டிருக்கோம், அதாவது 55 mm போட்டிருக்கோம். இந்த கைட் ராட் எவ்வளோ கூட பெருசாக போடுறோமோ நம்ம டை வந்து ஏறி இறங்குறது ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப மைனூட்டாகவும் ஏறி இறங்கும். அதுக்காக தான் இந்த கைட் ராட் ரொம்ப பெருசாக போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா வெல்டிங் மிக் வெல்டிங்கும் போட்டிருப்போம். சைடில் வரக்கூடிய சப்போர்ட் பீஸ் பாருங்க, போட்டிருக்கோம் பாருங்க, எல்லாமே மிக் வெல்டிங் தான். நீங்கள் நேச்சுரலாக பார்க்கலாம், எதுவும் பட்டி வச்சு மறைச்சிருக்க மாட்டோம். இதுக்கு வர சப்போர்ட் பிளேட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் 16 போட்டிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இதில் பிளேட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிக் வெல்ட் அடித்தா தான் எங்கேயும் கிராக் வராது, பிளேட்டு வளையாது நம்ம ப்ரெஸ்ஸிங் கொடுக்கும்போது, அதுக்காக போட்டிருக்கேன். அந்த முன்னாடி பார்த்த கேட்குற மாதிரி பேக்லேயும் போட்டிருக்கேன் பாருங்க, 4 பக்கம் இருக்கும் பில்லர். இங்கே பார்த்தீங்கன்னா கீர் வாஷிங் மாட்டிருக்கேன். இது வந்து கல் வந்து வெளியே ரிமூவ் ஆகிறதுக்காக இங்கே கீர் வாஷிங் மாட்டிட்டேன். 2H மோட்டர் போட்டிருக்கேன், இது கிராம்ப்ளர் கிரீஸு. அதே மாதிரி மேலே வந்து பிளேட்டு போட்டிருக்கேன், இது வந்து 16 பிளேட்டு. இந்த ரோலர் வந்து மூவிங், இந்த ஃபீல்டர் போயிட்டு வரக்காக இங்கே ரோலர் போட்டிருக்கேன். 4 ரோலர் போட்டிருக்கேன் பாருங்க, இங்கே ஒன்று போட்டிருப்பேன், அது மாதிரி ஆப்போசிட் ஒன்று போட்டிருக்கேன். இது சிலிண்டர். சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆறுகளுக்கு என்ன சிலிண்டர் போடணும் அதே சிலிண்டர் இங்கே போட்டிருக்கேன். இது வந்து ஒரு கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துட்டேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. ரொம்ப ஸ்பீடாக போக தேவையில்லை, ரொம்ப ஸ்லோவாக வர தேவையில்லை, ஒரு மீடியமான ஸ்டேஜில் வச்சு போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்கோம் இங்கே. அப்புறம் சேனல் எல்லாம் வைசாக் சேனல் போட்டு ஸ்டாண்ட் ஃப்ரேம் போட்டு லெக்கும் அதே மாதிரி அழகாக வளைச்சி வெட்டி போட்டிருக்கோம் பாருங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி. உங்கள் சைட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த மாதிரி. இதுக்கும் மேக்ஸிமம் எல்லாமே பைப் லைன் கொடுத்துருக்கோம் பாருங்க, 2 பைப் லைன் கொடுத்து இங்கே அழகாக வளைச்சி கொண்டு வந்துருக்கோம். இதோடைய கனெக்டர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே நம்ம ஹோஸ் கனெக்ட் கொடுக்கும்போது இங்கேருந்து ஹோஸ் கனெக்ட் கொடுப்பாங்க, அந்த மெத்தேடு. இப்போ எல்லாமே டிஸ்மேல் பண்ணியிருக்கிறேன். இந்த ரோலர் வந்து நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அப்படின்னா 4 ரோலர் கொடுத்துருக்கேன், இந்த பக்கம் 2 முன்னாடி 2 கொடுத்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த ஃபீடர் பாக்ஸ் வந்து மேலே தூக்காமல் இருக்கிறதுக்காக. நம்ம போகிற ஸ்பீடுக்கு என்ன ஆகுன்னா சில ஃபீடர் பாக்ஸ் மேலே தூக்கி ஓடும், அந்த தூக்கி ஓடக்கூடாது, ரொம்ப மைனூட்டாக ஓடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரோலர் வந்து நியூ லான்ச் பண்ணி போட்டிருக்கிறோம். அப்புறம் வந்து இதோடைய பக்கெட்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 கிலோ கெப்பாசிட்டி வரும் மொத்த கெப்பாசிட்டி. நமக்கு அப்படி தேவையில்லை. என்னென்ன ரீசன்னா மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி விழுந்துட்டே இருக்கும், நம்ம ஃபீடரில் போயிட்டே இருக்கும், உள்ள விழுந்துட்டே இருக்கும். நமக்கு ஸ்டோரேஜ் பண்ணணும் அவசியம் இல்லை. மெட்டீரியல் விழுக நமக்கு மெட்டீரியல் வெளியே போயிட்டே இருக்கும், கல்லாகி வெளியே வந்துட்டே இருக்கும். இந்த கன்வேரோட நீளம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 அடி இருக்கும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், லென்த்து டோட்டல் 15 அடி இருக்கும். அதே போல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 செக்ஷன் வரும் நம்ம ரோலர் செக்ஷன். அந்த ரோலர் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரோலர் எல்லாமே ஹெவியாக போட்டிருக்கிறோம். இந்த ரோலர் வந்து நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறோம், வெளியே எங்கேயும் வாங்க மாட்டோம். இந்த ரோலர் மெத்தடை நாங்களே போடுவோம், வெளியே எந்த பொருளும் வாங்க மாட்டோம். அப்புறம் பெல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்னஸான அதே 2 பெல்ட், அதாவது 6 கல்லுக்கும் 8 கல்லுக்கும் என்ன பெல்ட் போடுறோமோ என்ன கன்வேர் போடுறோமோ சேம் கன்வேர் அதே அகல தான் போட்டிருக்கிறோம். கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ரோலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரோலர் போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டோம். இப்போது இந்த கன்வேர் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம், வேண்டாதவங்க சார் கன்வேர் தேவையில்லை சார், டைரெக்டாக மிஷினில் கொட்டுற மாதிரி தான் போதும், ரொம்ப பட்ஜெட் எகிரி போகுது அதனால் தேவையில்லை, இந்த மாதிரி பேன் மிக்சரை போதும் நம்ம தலைக்கு மேலே உட்காரோம்னா அந்த மாதிரி செக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி போடும்போது என்னாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தரைக்கு மேலே உட்கார வச்சிடலாம், மிஷினை பூமிக்கு வைக்கணும் அவசியம் இல்லை. தரைக்கு மேலே உட்கார வச்சு அதுக்கு மேலே பேன் மிக்சர் உட்கார வச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டு பார்த்தீங்கன்னா கீழே தொங்கிட்டு இருக்கும், மெட்டீரியல் அள்ளி போட்டு ரொம்ப ஈஸியாக அள்ளி போட்டுக்கலாம். அந்த கான்செப்ட் அப்படி கஸ்டமர் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதன் பிரகாரம் செஞ்சு கொடுப்போம். எங்கள் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த பெர் ஸ்டோக்கில் 6 பிளாக்கும் 8 பிளாக்கும் நிறைய மூவிங் போகுது மிஷின். இப்போது 4 பிளாக்கும் கொஞ்சம் மூவிங் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரீசன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5000 பிளாக்கு போதும் 8 மணி நேரத்தில். சார் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராமப்புறம் சார், கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்குது, எங்களுக்கு ஒரு 5000 பிளாக் போதும், நிறைய தேவைப்படாது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த மிஷின் ஓகே. இல்லை சார் எங்களுக்கு 10000 பிளாக் தான் வேணும்னா நீங்கள் 8 பிளாக் போகிறது பெஸ்ட்டு. அதாவது 5000 பிளாக்காக இருந்தால் இந்த மிஷின் ஆகும், 10000 பிளாக்காக வந்து பெரிய மிஷின் போகிறதா பெஸ்ட்டு. பெரிய மிஷின் போகும்போது உங்களுக்கு 34 HP 3+ தேவைப்படும். பட்ஜெட்டு கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டாக இருக்கும், இது பட்ஜெட் கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டாக இருக்கும். அதாவது கிராமப்புறங்கள் இல்லை வேற பக்கம் சார் எங்களுக்கு ஒரு 5000 போதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மிஷின் ஓகே. இப்போது மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கூட பார்த்துட்டோம். இப்போ நிறைய பார்க்கல, ஒரு ஓரலாம் பார்த்துருக்குறோம். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உள்ளுக்குள்ள சிலிண்டரில் வந்து என்ன பிஸ்டன் ராடு போடுறேன், என்ன ஆயில் சீல் போடுறேன், வெளியே என்ன புஷஸ் மாட்டிக்கிறேன் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நம்ம பகிர முடியாது. இப்போது மிஷினுடைய ஒரு சின்ன வீடியோ எங்கள் ஃபேக்ட்ரியில் டெமோ பண்ணது, அதாவது பெயிண்டிங்க்கு முன்னாடி
அந்த வீடியோ போடுறேன், அது எப்படின்னு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படாட்டியும் உங்கள் தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போது மிஷினை பற்றி எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டோம். இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.